ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க எப்பூர்ரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். பாண்டிச்சேரியில பார்த்தீங்கன்னா இந்த கதை நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டோரி கிளைமேக்ஸ்ல ஒன்னா மிங்கிள் ஆகிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு அரசியல்வாதி இருக்காரு. அவரு ஒரு சில காரணங்களுக்காக ஒரு பொண்ணை கடத்தி இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் இப்ப தனியா போயிருப்பாரு. அவருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ரிவல்ரி இருக்கும். அதே மாதிரி தனியா போனவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி பல கதைகளை கிளைமேக்ஸ்ல ஒன்னு சேர்த்து எடுத்திருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். இதை ஹேண்டில் பண்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு 6 ஸ்டோரியை மிங்கிள் பண்ணி கிளைமேக்ஸ்ல கொண்டு வரதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். அதை ஓரளவு நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா எழுதல. அதனால யாரோடையும் மிங்கிளாக உட்காந்து படத்தை பார்க்க முடியல. படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸ் அங்கங்க ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தா நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பாத்தீங்கன்னா பல ஸ்டோரியை மிங்கிள் பண்ண இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நீட்டான ரைட்டிங்ல எழுதி இருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேயரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.